कथयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। இந்த அற்புதமான ஒரு ஸ்தோத்திரதாரா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரவச்சன மாலையை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் அபிநவ ராமானுஜராக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகளுடைய திருவடி தாமரைகளில் சாஷ்டாங்க பிரணாமத்தை சமர்ப்பிக்கிறேன். இதற்கு வேண்டிய ஒரு உதவியை செய்து கொண்டு இந்த ஒரு காரியக்கிரமத்தை ஏற்படுத்தி ஸ்ரீ 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 யதிராஜ ஜீயர் சுவாமிகளுடைய கிருபைக்கு அனுகுணமாக அந்த கிருபையை முன்னிட்டு இந்த காரியக்கிரமத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மகாவித்வான் ஸ்ரீ உவே எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கும் அப்படியே இந்த ஒரு ஸ்தோத்திரதாரா என்கின்ற பிரவச்சன மாலையை இருக்கக்கூடிய அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் அடியனுடைய சாஷ்டாங்க பிரணாமம். பிரகிருதத்திலே அடியனுக்கு ஸ்தோத்திர ரத்னம் என்கிற ஒரு அற்புதமான ஸ்தோத்திர கிரந்தம், அந்த ஸ்தோத்திர ரத்னத்துடைய 6வது பத்தியத்திலிருந்து 9வது பத்தியம் வரையில் அந்த பத்தியங்களுடைய அர்த்தத்தை விவரிக்கணும் என்று சொல்லி பெரியோர்களுடைய நியமனம். அதற்கு அனுகுணமாக அடியேனுக்கு தெரிந்த அளவிலே 2 வார்த்தைகளை விஞ்ஞாபிக்கிறேன். இந்த கிரந்தத்துக்கே ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு பேர். யதத்புதம் ஹி லோகே தத் ரத்னமித்யபிதீயதே. சாதாரணமாக மந்திர ரத்னம் அப்படின்னு சொல்லும். அதாவது ஒரு வர்க்கத்துக்கு சேர்ந்த பொருள்கள் அநேகம் இருக்கும் போது அந்த பொருள்களிலே மிக உயர்ந்ததான ஒரு பொருள் என்ன இருக்கோ அதற்கு மந்திர ரத்னம் அப்படின்னு பேர். உதாரணத்துக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு.
அந்த எல்லா மந்திரங்களுக்காட்டிலும் மந்திரங்களிலும் மிக சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய மந்திரத்தை மந்திர ரத்னம் அப்படின்னு சொல்றோம். அப்படியே அநேக புராணங்கள் இருந்தாலும் கூட ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை நாம் புராண ரத்னம் அப்படின்னு சொல்றோம். இங்கே சுவாமி ஆளவந்தாருடைய வார்த்தையே சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. அந்த மாதிரி பிரகிருதத்துல இங்க ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு பேரு. எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருக்கு. வேதம் பூர்த்தியே பகவானுடைய ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றது. வேதங்களாலே நாம் பகவானையே அறியணும். வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மந்திரமும் கூட பகவானுடைய ஸ்தோத்திர ரூபம்னு சொல்றோம். பிரகிருதத்துல லௌகிகமான சம்ஸ்கிருதத்துல, அதாவது வைதிகமான சம்ஸ்கிருதம்னு சொல்றது ஒண்ணு, வேதிக் சான்ஸ்கிருட்னு வேதத்துல மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சம்ஸ்கிருத பாஷை. அதற்கு வேதிக் சான்ஸ்கிருட்னு சொல்ற, வைதிக சம்ஸ்கிருதம் அப்படின்னு. அதை தவிர இருக்கக்கூடிய எந்த சம்ஸ்கிருத பாஷையில இருக்கக்கூடிய ஒரு லிட்ரேச்சர் சாகித்யம் என்ன இருக்கோ அதை நாம் லௌகிக சம்ஸ்கிருதம்னு சொல்றோம். வைதிக சம்ஸ்கிருதம் தான் அதுக்கப்புறம் காலானுகுணமாக லௌகிக சம்ஸ்கிருதமாக ஆச்சின்னு சொல்லக்கூடிய விஷயம். பிரகிருதத்துல அது பிரஸ்துதம் இல்லை. ஏவ வைதிகாக தயேவ லௌகிகாகனு சொல்லப்பட்டது. வேதங்களில எந்த சப்தங்கள் நமக்கு முன்னாடி வந்ததோ பின்னாடி அதுவே லௌகிக சம்ஸ்கிருதத்துல பிரதானமான ஒரு லெக்சிகன் நாம என்ன சொல்றோமோ ஒரு சப்த சமூகமாக ஆச்சின்னு நமக்கு தெரியுது. பிரகிருதத்துல எல்லா ஸ்தோத்திரங்களுக்கு ஆட்டிலும் மிக உயர்ந்த ஸ்தோத்திரமாகையாலே இதற்கு ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு பேர். அதுல ஸ்தோத்திரம் அப்படின்னா என்னன்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சஹஸ்ரநாமாத்தியாயத்துல பகவானுக்கே ஸ்தவ்யா, ஸ்தவப்பிரியா, ஸ்தோத்திரம், ஸ்துதிஹி, ஸ்தோதா அப்படின்னு சில சப்தங்கள் எல்லாம் சொல்லப்படுறது. அதாவது ஸ்தோத்திரம், ஸ்தவ ஸ்தோத்திரம், ஸ்துதிர் நுதிஹி, ஸ்தவஹா ஸ்தோத்திரம், ஸ்துதிஹி நுதிஹி, இந்த சப்தங்கள் எல்லாம் பரியாய சப்தங்கள், ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தங்கள். அதுல ஸ்தோத்திரம் அப்படின்னு என்னன்னு கேட்ட குணினிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம். ஒருவனிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை இருக்கிற ரீதியிலே சொல்றது. உள்ளதை உள்ளபடின்னு தமிழ்ல நாம சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி உள்ளதை உள்ளபடி சொல்றதற்கு ஸ்தோத்திரம். எதை சொல்றது அப்படின்னு கேட்ட ஒருவனிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள், அந்த குணங்களை உள்ளதை உள்ளபடி சொல்றது அப்படின்றதுக்கா ஸ்தோத்திரம் பேர். அப்பேற்பட்ட அந்த ஸ்தோத்திரங்களிலே எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருந்தாலும் கூட இது மிகப்பெரிய மிக உத்தமமான ஸ்தோத்திரம்னு சொல்லி இதற்கு ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்றதுதான் பேர். சம்பிரதாயத்துல ஆளவந்தார் ஸ்தோத்திரம்னு பேர். ஏன் ஆளவந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய யாமுனாச்சாரியர் அவர் இயற்றிய ஸ்தோத்திரம், அதனால இதற்கு ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு பேர். பிரகிருதத்துல 6வது ஸ்லோகம் இப்படி இருக்கு. யன்மூர்த்னி மே ஸ்ருதி சிரஸ்ஸு ச பாதி யஸ்மின் தஸ்மன் மனோரதபதஸ் சகலஸ் சமேதி ஸ்தோஷ்யாமினः குலதனம் குலதைவதம் தத் பாதாரவிந்தமரவிந்த விலோச்சனஸ்ய. கேட்கறதுக்கே எவ்வளவு அற்புதமாக இருக்கு இந்த ஒரு ஸ்தோத்திர சாகித்யம். அதுலயும் சம்ஸ்கிருத பாஷை, இதனுடைய பெருமை, அதனுடைய வைசிஷ்டியம் எல்லாம் தெரிந்தவர்கள் இன்றும் நன்றாக அனுபவிக்கணும். இதுவரையில் 5 ஸ்லோகங்கள். அந்த 5 ஸ்லோகங்களிலே சுவாமி யாமுனாச்சாரியர் பூர்வாச்சாரியர்களை எல்லாம் ஸ்துதிக்கிறார். ஸ்துதித்ததுக்கு அப்புறம் இந்த 6வது ஸ்லோகம் இதுல என்ன சொல்றாருன்னு, இனிமே நான் அந்த கமலக்கண்ணனாக இருக்கக்கூடிய பகவானான ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றார். சம்ஸ்கிருத கிரந்தங்கள் அப்படின்னு எடுத்துட்டா, விசேஷமாக சாஸ்திர கிரந்தங்கள் அப்படின்னு எடுத்துட்டா, அதுல முதல்ல என்னன்னா
இந்த கிரந்தத்துல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்லணும். அப்படி சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறது என்பது ஒரு கிரமம் சம்ஸ்கிருத பரம்பரையில வந்து. அப்படி இந்த ஸ்லோகத்துல சுவாமி ஆளவந்தார் என்ன சொல்றாருன்னு, பாதாரவிந்தம் அரவிந்த விலோச்சனஸ்ய ஸ்தோஷ்யாமி, அரவிந்த விலோச்சனஸ்ய பாதாரவிந்தம் ஸ்தோஷ்யாமி. இதுதான் இங்க பிரதானமான ஒரு அம்சம். அதாவது கமலத்தை போலே கண்களை உடையவனான அந்த பகவானான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடித்தாமரைகளை அடியேன் ஸ்துதிக்கப் போகிறேன். அரவிந்த விலோச்சனஸ்யான்னு சொல்லியிருக்க. இது ஒரு பிரசித்தமான விஷயம். வேதங்களிலேயும் இதர இதிகாச புராணங்களிலே எங்க வந்தாலும் கூட பகவான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்ட, கமலக்கண்ணன். நமः பங்கஜ நாபாய நமः பங்கஜ மாலினே நமः பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரையே அப்படின்னு பாகவதத்துல ஆச்சரியமா சொல்றேன். அவனுடைய நாபி, அதுவும் நாபி கமலம். நமः பங்கஜ நாபாய, அவன் இணைந்து கொண்டிருக்கும் மாலை எதனுடைய மாலைன்னா நமः பங்கஜ மாலினே. அதுக்கப்புறம் நமः பங்கஜ நேத்ராய, அதாவது அவனுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கின்றதான்னு கேட்டா அது நமः பங்கஜ நேத்ராய, அதாவது கமலத்தை போல உடைத்தான கண்கள். எந்த இடத்துல ராமோ ராஜீவலோச்சனஹா அப்படின்னு வருது. எங்க போனாலும் அந்த பகவானுடைய கண்களுடைய அழகு ஆச்சரியமா காட்டப்படுகிறது. இதிகாசங்கள்ல எங்க போனாலும், பாகவதம் இருக்கலாம், ராமாயணம் இருக்கலாம், மகாபாரதம் இருக்கலாம், எங்க வந்தாலும் இதுதான். அதை கமலக்கண்ணனின் கண்ணினுள்ளான் காண்கனவன் காண்பனவன் கண்களாலே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார ஆச்சரியமா சொல்றார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதான் கமலக்கண்ணன், அரவிந்த விலோச்சனன். நம்முடைய 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு திவ்ய தேசத்தினுடைய எம்பெருமானுக்கு அரவிந்தலோச்சன பெருமாள் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட அரவிந்த விலோச்சனஸ்ய பாதாரவிந்தம் ஸ்தோஷ்யாமி. அந்த பகவானான ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதாரவிந்தங்கள், திருவடி தாமரை, அங்கேயும் அரவிந்தம் இருக்கு பாருங்க. பாத அரவிந்தம் அரவிந்த விலோச்சனஸ்ய, அதாவது தாமரை போலே கண்களுடையவனுடைய திருவடி தாமரைகளை ஸ்துதிக்கிறேன், ஸ்துதிக்க போகிறேன் அப்படின்னு. இதுல எத்தனையோ விஷயங்கள் சொல்றதற்கு அவகாசம் இருக்கு. ஆனா அவகாசம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அடியேன் இதை ரொம்ப சுருக்கமாக சொல்லிவிடுறேன். சஹஸ்ரநாமாத்தியாயத்திலே அடியேன் இப்பதான் விஞ்ஞாபித்தபடி ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா ஸ்தோத்திரம் ஸ்துதிஹி அப்படின்னு பகவானையே ஸ்தோத்திரம்னு, பகவானுக்கே ஸ்தோத்திரம் ஸ்துதிஹின்னு பெயர் உண்டுன்னு சொல்றது ஒரு விஷயம். ஸ்தவப்பிரியா அப்படின்னு யார் தன்னுடைய குணங்களை எல்லாம் சொல்றாளோ அதை கேட்கறதற்கு அவனுக்கு ரொம்ப விசேஷமான ஆசக்தி உண்டு. கேட்க கேட்க சொல்லக்கூடியவர்களுக்கு அவன் விசேஷமாக அனுகிரகம் பண்றான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அதாவது ஸ்தவப்பிரியா அப்படின்னு யார் கொண்டாடுறாளோ அவர்களுக்கு விசேஷமான அனுகிரகத்தை பண்றான் அப்படின்னு. யாருக்கு தான் கொண்டாட்டம் பிடிக்காது? நம்ம யாராவது புகழ்ந்தால் நாம் வேண்டான்னு யாராவது சொல்றோமா? யாருமே சொல்றது கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு புகழ்ந்தால் அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சந்தோஷம் ஏற்படும். அதை யாராவது கொஞ்சம் திட்டினா கூட அதெல்லாம் இல்லை சுவாமி, நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீர், என்னிடத்துல அந்த மாதிரி தோஷமே கிடையாது அப்படின்னு வீட்டுல யாராவது, அதாவது லௌகிகமான திருஷ்டியில சொல்றதா இருந்தால் ஒருத்தருடைய பத்னி இருக்கலாம், புத்திரர்கள் இருக்கலாம், புத்திரி இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய பந்துகள் இருக்கலாம். அவ யாராவது உன் இடத்துல இப்படி தப்பு இருக்குன்னு சொன்னா நாம ஒத்துப்போமா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டோம். அதே யாராவது புகழ்ந்தால் உடனே ஆமா ஆமா அப்படின்னு சொல்றோம். சில பேர் ஆமா ஆமான்னு அதை ரொம்ப ரசிக்கிறத நேராக எக்ஸ்பிரஸ் பண்ணுவா, சில பேர் பண்ண மாட்டா. அப்படி பகவானும் ஸ்தவப்பிரியனா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி கிடையாது. எனக்குதான் அங்க பாஷ்யத்திலையும் விஸ்தாரமா சொல்றது.
நம்முடைய நன்மைக்காக அவன் தன்னுடைய ஸ்தவத்தை பிரியமாக கேட்கிறான். அதாவது பகவானுடைய ஒரு குணங்களை நாம் பாடினால், பகவானுடைய குணங்களை நாம் கீர்த்தனம் பண்ணினால், சொன்னால், அதுல இருந்து நமக்கு தான் ஸ்ரேயஸ். பகவான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்ட, தன்னை ஸ்துதித்தார்கள் அதனாலே இவர்களுக்கு நான் நன்மை செய்வேன் அப்படின்னு அந்த அர்த்தத்துல கிடையாது. எந்த அர்த்தத்திலன்னு கேட்ட, நம்முடைய நன்மைக்காக அந்த ஸ்துதியை அவன் வியாஜமாக வச்சு அவன் நம்மை அனுகிரகிக்கிறான் அப்படின்றதான் அர்த்தம் பெரியோர்களுடைய அபிப்பிராயம். அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, அதுக்கு சம்ஸ்கிருதத்துல பிரதிஜை பண்றதுன்னு சொல்லுவார். அதாவது இனிமே நான் இந்த காரியத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிரதிஜைன்னு பேர் சம்ஸ்கிருதம். இங்க என்ன பிரதிஜை பண்றார்? பாத அரவிந்த விலோச்சனஸ்ய தத் பாதாரவிந்தம் ஸ்தோஷ்யாமி. எப்பேற்பட்ட பாதாரவிந்தம் அது? சாதாரணமான பாதாரவிந்தம் அது அப்படின்னு கேட்ட, அதற்கு விசேஷமான ஒரு விசேஷணங்களை காட்டுற. முதல்ல என்ன சொல்றார்? மகா குலதனம். அந்த பகவானுடைய திருவடி தாமரையானது நம்முடைய குலதனம். குலதனம் அப்படின்னு என்னன்னு கேட்ட, ஆபதர்த்தம், சங்கிராஹ்யம், அயத்னலப்தம், அனுகூலோபாயம் அப்படின்னு 4 விசேஷங்களை காட்டுறார். குலதனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 பதங்களை இட்டு சொல்றார். அதாவது குலதனம் அப்படின்னா என்ன? வம்ச பரம்பரையா எங்களுக்கு வந்திருக்குப்பா பணம், லௌகிகமா பரம்பரை பணக்காரப்பாவா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, ஆபதர்த்தம் சங்கிராஹ்யம். நமக்கு ஏதோ எப்போ வேணுமானாலும், யாருக்கு வேணுமானாலும், எந்த ஆபத்து வேணுமானாலும் வரலாம். அதற்காக ஆபத்தனம்னு கூட சொல்லுவா சம்ஸ்கிருதம். அப்பேற்பட்ட ஆபத்திலே நமக்கு நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு பணம், ஒரு தனமானது ஐஸ்வர்யம். அதுக்கப்புறம் 2வது என்னன்னு சொன்ன முக்கியமான விஷயம், அயத்னலப்தம். நான் ஒண்ணுமே பண்ணலப்பா, எங்க பூர்வர்கள் தான் வச்சிருக்கக்கூடிய பணம் அது, நான் ஒன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி நாம் சம்பாதித்த பணம் இல்லை அது, பூர்வர்கள் சம்பாதித்து நமக்காக வைத்திருக்கக்கூடிய பணம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்ட, அனுகூலோபாயம். அதை நாம் சுலபமாக உபயோகப்படுத்திக்கணும். அப்பேற்பட்ட ஒரு தனமானது எதுன்னு கேட்டா, அதுதான் அந்த கமலக்கண்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பாதாரவிந்தங்கள். அவ்வளோ மட்டுமான்னு கேட்ட, அவ்வளோ மட்டும் இல்லை, குல தெய்வத்தம். நம்ம எல்லாருக்கும் குலதெய்வத்தம். அடியேனுக்குன்னு சொல்ற மாதிரி, அடியனுடைய எத்தனையோ ஆயிரக்கணக்கான பரம்பரைகள், தகப்பனார், அவருடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார், இவர்கள் எல்லாருக்கும் தெய்வத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த வஸ்து எதுன்னு கேட்ட, அதான் பகவானாக இருக்கக்கூடிய கமலக்கண்ணனுடைய திருவடி தாமரைகள். அவ்வளவு மட்டுமான்னு கேட்ட, இன்னும் விசேஷமா ஆச்சரியமா சொல்றார், என் மூர்த்னிமே ஸ்ருதி சிரஸ்ஸுபாதி யஸ்மின். அந்த ஒரு குலதெய்வத்தமாக இருக்கக்கூடிய பாதாரவிந்தங்கள் எங்கே இருக்குன்னு சொன்னா, அடியனுடைய சிரஸ்ல இருக்கு. சுவாமி நம்மாழ்வார் என்ன சொல்றார் தம்முடைய ஒரு திருவாய்மொழியிலேன்னு கேட்ட, முதல் 10 8ஆம் திருவாய்மொழி. அவருக்கு எப்படி யோக சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய கிரமத்துல எப்படி அந்த பகவானுடைய அனுபவம் ஆச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா, கண்ணனின் அருகலிலானே அப்படின்னு முதல்ல பக்கத்துல இருக்கான் பகவான் அப்படின்னு சொல்லி, கண்ணன் அப்படின்னு ஒவ்வொரு பாசுரமா சொல்லிட்டு வர, அருகலிலாய பெரும் ஸ்ரீரமரர்களாதி முதல்வன் கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் கடைசியில அதையே சொன்னா அதுவே ஒரு 2 மணி நேரம் ஆயிடும், அவ்வளவு விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. கடைசியில கண்ணன் உச்சி உளானே அப்படின்னு முடிக்கிறார். கண்ணன் என் உச்சி உளானே அப்படின்னு சொல்லி, என்ன எந்த கிரமத்துல சுவாமி நம்மாழ்வார் சாதித்தாரோ அதே கிரமத்துல என் மூர்தனிமே அப்படின்னு சாதிக்கிறார். அடியனுடைய சிரஸ்ல மட்டும் இல்ல, அது
வேற அடியனுடைய சிரசில மட்டும் பிரகாசிக்கல அந்த பகவானுடைய திருவடி தாமரைகள். ஸ்ருதி சிரஸ்சுபாதி, அதாவது வேதம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நித்திய நிர்தோஷமாய், அபௌருஷேயமாய், நித்திய நிர்தோஷமாய் அப்படின்னு அந்த வேதத்துக்கு விசேஷணங்களை காட்டுற சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர். அந்த வேதங்களுக்கெல்லாம் சிரஸ்ஸு, சிரஸ்ன்னு வேதத்துக்கு தலைன்னு வேத புருஷனுடைய சிரஸ்ன்னு சொன்னா கூட தப்பு கிடையாது. வேதத்துக்கு ஒரு புருஷாகாரத்தை நாம் கொடுத்தால் அதற்கெல்லாம் விஸ்தாரமா சொல்ற சந்த பாதௌத்து வேதஸ்ய முகம் வியாக்கரணம் ஸ்மிருதம் அப்படின்னு வேத புருஷனுக்கு சந்தஸ்ன்னு சொல்றதுதான் பாதங்கள், முகம் வியாக்கரணம் ஸ்மிருதம் அப்படின்னு சொல்ற ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம் யதாபிரகாரம். அந்த வேத புருஷனுடைய சிரஸ் எதுன்னா அதுதான் உபனிஷத். அதுல என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் சம்ஸ்கிருதத்துல, சர்வேஷு காத்ரேஷு சிரப் பிரதானம். ஒரு மனுஷனுடைய சரீரம்னு சொன்னால் இந்த சரீரத்துல எந்த அங்கம் ரொம்ப பிரதானம்னா இந்த தலையனுடைய போர்ஷன் இருக்கோ இல்லை, இதுதான் ரொம்ப பிரதானம். என்ன முக்கியமா எல்லா இந்திரியங்களும் இருக்கக்கூடியது இங்கதான், இந்த பிரெயின் இருக்கக்கூடியது இங்கதான், அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. அது தவிர யோக சாஸ்திர முறையில இன்னும் ரொம்ப விசேஷமான ஒரு பிராதானியம் இந்த சிரஸுக்கு. லௌகிகமான திருஷ்டிலையும் யாருக்கும் ரொம்ப அடிபட்டு இருக்குன்னா என்ன கேட்கிறாங்க, தலைக்கு ஒன்றும் அடிப்படலை தானே அப்படின்னு கேட்கும். ஏன்னா இந்த தலைக்கு அடிப்படாம வேற அங்கங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டா கூட ஒரு மனுஷனுக்கு சீக்கிரமாக அவனுக்கு உடம்பு தேவையை ஆயிடும். ஆனா தலைக்கு அடிப்பட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா சர்வேஷு காத்ரேஷு சிரப் பிரதானம். இந்த உடல் அப்படின்னு நாம என்ன சொல்றோமோ இந்த உடலில் இந்த தலைக்குதான் ரொம்ப பிராதானியம். அதனால ஸ்ருதி சிரா, வேதம் அப்படின்னா அந்த வேத புருஷனுடைய சிரஸ், அதாவது தலையினுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடியது உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்கள்லையும் பிரதானமாக எது காட்டப்படுறது, பாதாரவிந்த அரவிந்த விலோச்சனஸ்ய, இந்த கமலக்கண்ணனான பகவானுடைய திருவடிகள் தான் போற்றப்படுகின்றன. யஸ்மின் அஸ்மன் மனோரதபத சகல சமேதி, நம்முடைய மனோரதங்கள் எல்லாம் போய் எதுல ஒரு பரியவசானத்தை அடையிறதோ அது அப்படின்ற. அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுடைய மனோரதம் எங்க போய் நிற்கிறது, இந்த பணத்துல போய் நிற்கிறது. நம்ம எல்லாருமே பணம் 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 தான் நிறைய. யாருக்கு அந்த மாதிரி ஆசை இல்லாமல் இருக்கோ அவர்கள் ரொம்ப பெரியவர்கள், அவர்களை நாம் மிகவும் விசேஷமாக கௌரவிக்கணும். அதை தவிர நம்ம எல்லாரும் போகணும், நம்ம எல்லாரும் பூஜிக்கணும்னு பிரதியொரு ஜீவாத்மாவுக்கும் சாதாரணமா இருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய பெயர் லௌகிகமா சொல்லுவான் நேம் அண்ட் ஃபேம் அப்படின்னு. அதனால நம்முடைய மனோரதங்கள் எல்லாம் எங்கே போய் பரியவசானத்தை அடையிறதுன்னு அதை நம்முடைய சம்பிரதாயத்துல கியாதி லாபம் பூஜைன்னு 3 வச்சிருக்கு. இந்த லாபத்துல பணத்தினுடைய லாபம், இந்திரிய சுகங்களுடைய லாபம் இதெல்லாம் சேர்ந்துடும். அதனால நம்முடைய மனோரதங்கள் எல்லாம் எதுல போய் பரியவசானத்தை அடையிறதுன்னா இந்த கியாதி லாப பூஜைகள்ல தான் பரியவசானத்தை அடையுது. ஆனால் சுவாமி ஆளவந்தாருடைய மனோரதம் அப்படின்றது எங்க போய் பரியவசானத்தை அடையிறதுன்னா அரவிந்த விலோச்சனஸ்ய தத்பாதாரவிந்தம், கமலக்கண்ணனான எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே போய் எல்லா மனோரதங்களும் பரியவசானத்தை அடையிறது. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் தி டிவைன் ஃபீட் ஆஃப் தி சுப்ரீம் லார்ட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம். அப்படி அடியனுடைய என்ன ஆச்சரியமா சொல்றார் பாருங்க, என் மூர்தனிமே, அடியனுடைய சிரசிலையும் பிரகாசிச்சுட்டு இருக்கு அந்த சுவாமி ஆளவந்தாருடைய ஒரு அனுபவம், ஆச்சரியமான அனுபவம். என் மூர்தனிமே பாதி, பகவானுடைய ஒரு திருவடியினுடைய ஸ்பர்ஷம் அவருக்கு ஸ்பஷ்டமா தெரிஞ்சுட்டு, எப்பேற்பட்ட ஞானியாக இருக்கணும் தெரியும். ஸ்ருதி சிரஸ்சுச்ச பாதி, வேதங்களுடைய சிரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத்துக்களாலேயும் பிரதிபாதிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி என்னுடைய எல்லா மனோரதங்களும் எங்க போய் பரியவசானத்தை அடையிறதோ, எங்க போய் போக்கஸ் ஆகுதுன்னு கேட்ட
அந்த பகவானான கமலக்கண்ணனுடைய பாதாரவிந்தங்களிலே, பாதாரவிந்தங்கள்னா அங்க போய் அதெல்லாம் போய் சேர்றது. அப்பேற்பட்ட பாதாரவிந்தம் எப்பேற்பட்டது? நகா குலதனம், நமக்கு ஆபத்தனமாக இருக்கக்கூடியது. நாம் சம்பாதிக்காமலே நமக்கு நம்முடைய நாம் எப்படி வேணுமானாலும் செலவு பண்ணலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தனம். அது மட்டும் இல்லை, குல தெய்வத்தம், பகவானை தெய்வத்தம்னு சொல்றாரு. பகவானுடைய பாதங்களை, திருவடித்தாமரைகளே தெய்வத்தம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கெல்லாம் கூட இன்னும் விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அப்பேற்பட்ட அரவிந்த விலோச்சனஸ்ய பாதா தத் பாதாரவிந்தம் ஸ்தோஷ்யாமி, அப்பேற்பட்ட அந்த கமலக்கண்ணனான எம்பெருமானுடைய பாதாரவிந்தங்களை ஸ்துதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றார். இதுல இன்னொரு விசேஷமான அர்த்தத்தை விஞ்ஞாபிச்சுட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு வியாக்கியானத்தை நிறுத்துறேன். சம்ஸ்கிருதத்துல வியாக்கரணம் தெரிஞ்சவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு தாத்துன்னு சொல்லுவார்கள், அதாவது ரூட். பவத்தின்னா பூ சத்தாயாம், பூ அப்படின்றது. காதத்தின்னா காதுன்னு சொல்றேன். அதுதான் ரொம்ப மோஸ்ட் பேசிக் சப்தஸ்வரூபம், which denotes a particular activity. ஒரு கிரியையை சொல்லக்கூடிய ஒரு தாது, அதற்கு தாத்துன்னு சொல்றார்கள். அந்த தாத்துக்களை இரண்டாக பிரித்திருக்கிறார் பாணினி மகர்ஷி. ஆத்மனே பதம், பரஸ்மை பதம் அப்படின்னு. சில தாத்துக்கள் பரஸ்மை பதத்திலையும் இருக்கு, ஆத்மனே பதத்திலையும் இருக்கு. அதுல பரஸ்மை பதத்துல அந்த தாத்துவை உபயோகப்படுத்தினால் அப்போ இன்னொருத்தருக்காக பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் தளிகை பண்றான். அந்த தளிகை பண்றது தனக்காக பண்ணினால் அதுக்கு பச்சத்தேன ஆத்மனே பதம். ஆத்மனே தனக்காக, ஆத்மனே என்கிற சப்தத்துக்கு தனக்காக அர்த்தம். ஆத்மனே பதம் தனக்காக பண்ணக்கூடிய ஒரு கிரியைக்கு, ஒரு வியாபாரத்திற்கு, ஒரு முயற்சிக்கு ஆத்மனே பதம்னு பேர். அதை சொல்லணும்னா ஆத்மனே. கலிகை பண்றான் அப்படின்னு தனக்காக பண்றதா இருந்தால் பச்சத்தே அப்படின்னு ஆத்மனே பரதாத்துவை உபயோகிக்கணும். இன்னொருத்தருக்காக பண்றதா இருந்தால் பரஸ்மை பரதாத்துவை உபயோகப்படுத்தணும், பச்சத்தின்னு சொல்லணும். இப்போ சில பேர் யாரோ ஒருத்தர் ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒத்தரே இருப்பா. அவ தனக்காக தான் அவன் ஒத்தனே இருக்கான், அவன் தனக்காக தான் சமிக்கிறான். அப்போ பச்சத்தேன்னு சொல்லணும். அதே ஒரு சந்நிதியில ஒருத்தர் கைங்கரியம் பண்றார் திருமடப்பள்ளியில. அப்போ அவர் என்ன பண்றார்? 100 படி சக்கரை பொங்கல் பண்றாருன்னு வச்சுக்கணும். அப்போ என்ன சொல்லணும்னா பச்சத்தின்னு சொல்லணும். ஏன்னா பகவானுக்காக பண்றார். பரஸ்மைனா பரதனாக இருக்கக்கூடிய பகவானுக்குன்னு ஒரு அர்த்தத்தை வச்சுக்கணும். பரஸ்மைன்னு இன்னொருத்தருக்காக பண்றான்னு அர்த்தத்தை வச்சுக்கணும். அப்போ பச்சத்தின்னு சொல்லணும். அந்த மாதிரி இந்த ஸ்தோஷ்யாமி அப்படின்னு இங்க தாத்து இருக்கோ இல்லையோ, அந்த தாத்துவானது ஆத்மனே பதத்திலேயும் இருக்கு, பரஸ்மை பதத்திலேயும் இருக்கு. ஸ்தோஷ்யேன்னு சொல்லியிருந்த எனக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாமல் பரஸ்மை பததாத்துவை உபயோகித்து ஸ்தோஷ்யாமி அப்படின்னு பண்ணிருக்க. அதனால இது எதற்காக? பகவானுடைய சந்தோஷத்திற்காக நான் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய சந்தோஷத்திற்காக இல்லை அப்படின்ற அர்த்தம் ஸ்பஷ்டமாக ஸ்தோஷ்யாமின்னு பரஸ்மை பததாத்துவை உபயோகித்ததால் தெரியுது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்தோத்திரங்களிலே இருக்கு. ஆனா சம்ஸ்கிருத பாஷை நன்றாக தெரிந்தவர்கள் இதையெல்லாம் அனுபவிக்க முடியும். சம்ஸ்கிருத பாஷை தெரிந்தவர்கள் சொன்னாலும் கூட அனுபவிக்கிறதுக்கு அவகாசம் இருக்கு. சம்ஸ்கிருதம் தெரியாமல் சொல்றதா இருந்தால் இந்த ஒரு சூக்ஷ்மங்கள் எல்லாம் தெரியறதுக்கு அவகாசம் குறைச்சலுன்னு தோன்றுகிறது. அதனால ஒவ்வொரு பதத்திலையும் ஒரு விசேஷத்தை சுவாமி ஆளவந்தார் வச்சிருக்காருன்றது நாம் இங்கே அனுசந்தானம் பண்ணலாம். இப்படி ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துல இந்த 6வது பத்தியம், இந்த 6வது பத்தியத்துல இவர் சுவாமி ஆளவந்தார் என்ன பண்றார்? அப்பேற்பட்ட கமலக்கண்ணனான எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளை ஸ்துதிக்க போகிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்றார். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். யன்மூர்த்னிமே ஸ்ருதி சிரஸ்ஸு ச பாதி யஸ்மின் அஸ்மன் மனோரதபதஸ் சகலஸ் சமேதி ஸ்தோஷ்யாமி நः குலதனம் குலதைவதம் தத்
பாதாரவிந்தமரவிந்த விலோச்சனஸ்ய நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः தத்வேன யஸ்ய மகிமார்ணவசீகராணுः शक्यो न मातुमपि सर्वपितामहाद्यैः कर्तुं तदीयमहिमस्तुतिमुद्यताय मह्यं नमोऽस्तु कवये निरपत्रपाय. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். சாதாரணமாக இந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம் நம்ம சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத வாங்மயத்தை எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லலாம். இதுல பழைய காலத்துல விசேஷமாக நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னு கேட்டா, அதை நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷையில நைச்சியானுசந்தானம்னு சொல்லுவோம். இன்றைய நாள் சாதாரணமா இதை எப்படி வியாக்கியானம் பண்றார்கள் அப்படின்னு கேட்ட, உதாரணத்துக்கு அடியனுக்கு நிறைய தெரியும்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். நிறைய தெரிஞ்சிருந்தாலும் கூட அடியனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார்கள். அப்படி சொல்றாரு. ஆனா வாஸ்தவமா அந்த மாதிரி கிடையாது. இந்த நைச்சியானுசந்தானம் அப்படின்றதுக்கே என்ன அர்த்தம்னு கேட்ட, லௌகிகமான ஒரு சப்தம் உண்டு, இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு. அதாவது நம்மிடத்துல இந்த தோஷம் இருக்கா, நம்மிடத்துல இந்த தோஷம் இருக்கான்னு நாம நமக்குள்ளேயே யோசனை பண்ணி பார்க்கறது. சாதாரணமா எல்லாரும் சொல்ற என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள என்ன தோஷம் இருக்குன்னு நீ யோசிச்சு பாரு, பார்த்துக்கோ, உனக்கு உன்னிடத்திலேயே அந்த தோஷம் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு எல்லாரும் இன்னொருத்தருக்கு சொல்லுவ. தங்க விஷயத்துல யாரும் அதை அனுஷ்டானம் பண்ண மாட்டோம். இல்ல அனுஷ்டானம் பண்ணாலும் அது இந்த மாதிரி தோஷம் இருக்கு நீங்க சொல்றீங்க, ஆனா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு இப்படிதான் காரணமே தவிர என்னுடைய தோஷம் இல்லைன்னா 99.9999% எல்லாரும் சொல்லுவோம். அப்படிதான் தோன்றுது. அதான் ஹியூமன் சைக்காலஜி. அப்படி இல்லாமல் வாஸ்தவமாகவே அடியனிடத்துல என்ன தோஷம் இருக்கு அப்படின்னு அதுக்கு சம்ஸ்கிருதத்துல யோக சாஸ்திரத்துல விசேஷமா பிரத்யக் திருஷ்டின்னு சொல்லுவோம். அதாவது நமக்குள்ளேயே நாம யோசனை பண்ணி இந்த மாதிரி ஏன் எனக்கு இந்த தோஷம் ஏற்பட்டது, இந்த மாதிரி ஏன் புத்தி எனக்கு போச்சு அப்படின்னு யோசனை பண்றதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்படி வந்த சமயத்துல அவர்களிடத்துல சுவாமி எம்பெருமானாரோ இல்ல ஆள வந்தாரோ சுவாமி பராசர பட்டரோ இவருடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் நாம் அனுசந்தானம் பண்ணி பார்த்தால் இவர்களுக்கு ஏன் இப்படி தோணித்து. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால், சுவாமி பராசர பட்டருடைய ஒரு சரித்திரத்துல வரக்கூடிய விஷயம், பிரசித்தமான ஸ்லோகம் அது. அதாவது அசன்னிகிருஷ்டஸ்ய நிகிருஷ்ட ஜந்தோஹ மித்யாபவாதேன கரோஷி சாந்திம் ததோ நிகிருஷ்டே மை சன்னிகிருஷ்டே காம் நிஷ்கிருதிம் ரங்கபதே கரோஷி அப்படின்னு சுவாமி பராசர பட்டர் பகவானை நம்பெருமாளை பார்த்து சாதித்தார் அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு சமயத்துல அந்த உற்சவம் ஏற்படக்கூடிய சமயத்திலேயோ இல்ல ஒரு அந்த கோபுர வாசத்துக்குள்ள கொஞ்சம் தூரம்தான், ரொம்ப தூரம் இல்லை, ஒரு நாய் உள்ள நுழைஞ்சு விடுது. கோயிலுக்குள்ள நாய் வரவே கூடாது, கோபுர வாசலுக்குள்ள நாய் வரவே கூடாது. வந்தா அதற்கு விசேஷமான சம்பிரோக்ஷணாதிகள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஆகம சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட சமயத்துல ஒரு நாய் கொஞ்சம் உள்ள நுழைஞ்ச சந்தர்ப்பத்துல உடனே சம்பிரோக்ஷணாதிகள் எல்லாம் பண்ணாலும். அப்போதான் சுவாமி பராசர பட்டர் இப்படி சாதித்தாராம். அசன்னிகிருஷ்டஸ்ய நிகிருஷ்ட ஜந்தோஹோ மித்யாபவாதேன கரோஷி சாந்தி. இந்த நாய் எங்க வந்ததுன்னு ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் ஏழு இருக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகம்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த கர்ப்பகிரகத்துக்கும் கோபுர வாசலுக்கும் எத்தனையோ தூரம் இருக்கு. பெரிய கோயில், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த கோபுர வாசல்ல எங்கேயோ ஒரு இடத்துல நுழைஞ்சதுன்னு சொல்லி ஒரு
சம்பிரோக்ஷணாதிகளெல்லாம் நீ பண்ண வச்சுண்டு அது அசன்னிகிருஷ்டமா ரொம்ப தூரம் எத்தனையோ தூரத்துல இருந்தது. அந்த நாயானது அந்த நாய்க்காட்டிலும் தாழ்ந்தவனாக இருக்கக்கூடிய அடியேன் உனக்கு பக்கத்திலேயே நிற்கிறேனே, நீ என்ன பிராயசித்தம் பண்ணிக்க போற இதுக்கு அப்படின்னு பகவானை கேட்கிற. அப்படின்னு சாதாரணமா என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா, யாருக்காவது அப்படி தோணுமா? ஒரு நாய்க்காட்டிலும் தாழ்ந்தவன் நான் அப்படின்னு தோணுமா? அப்படின்னு தோணவே தோணாது. ஆனா நம்முடைய பெரியோர்களுடைய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு, அவர்களுக்கு அப்பேற்பட்ட தாழ்த்தி இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த தாழ்த்தியை ஏதோ ஒரு சின்ன தோஷம் இருந்தா கூட அதை அவர்கள் ரொம்ப பெரிசா பாவிப்பார். அதாவது இன்னொரு இடத்துல நாம் சாமான்யமா சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன பண்றோம்னா, இன்னொருத்தர் இடத்துல நமக்கு பிடிக்காதவர்களிடத்துல ஏதாவது ஒரு சின்ன பெரிய குணம் இருந்தாலும் நாம என்ன பண்றோம், அது என்ன பெரிய விஷயம், அவனுக்கு அதிர்ஷ்டம் நன்னா இருக்கு அதனால நடக்கிறது அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த குணத்தை தாழ்த்தியாக சொல்லு. நம்மிடத்துல ஒரு சின்ன குணம் இருந்தாலும் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு தான் சொல்றேன். அப்படி இல்லாமல் தங்களிடத்துல ஒரு சின்ன தோஷம் இருந்தாலும் கூட அது பெரிய தோஷமா பாவிச்சு ஐயோ எனக்கு இப்படி இருக்கேன்னு அவர்களுக்கு உண்மையாகவே ஒரு சங்கடம் ஏற்படும். அந்த சங்கடத்தை தான் சுவாமி பராசர பட்டர் அப்படி காட்டினார். தத்தோ நிகிருஷ்டே மை சந்நிகிருஷ்டே, அந்த நாய்க்காட்டிலும் நிகிருஷ்டனாக ரொம்ப தாழ்ந்தவனாக இருக்கக்கூடிய நான் பக்கத்திலேயே நிற்கிறேனே, நீ என்ன பிராயஷ்சித்தத்தை பண்ணிக்க போறே அப்படின்னு கேட்க. அந்த அளவுக்கு தங்களை ஒரு நாய்க்காட்டிலும் தாழ்ந்தவர்களாக பாவித்துக் கொண்டவர்கள் நம்முடைய பூர்வர்கள். அப்படின்னா அது வெறும் வார்த்தையாக சொல்லது. சாதாரணமா சுவாமி காஞ்சி சுவாமி தம்முடைய திருப்பாவையினுடைய சம்ஸ்கிருத வியாக்கியானத்தை அது ஆச்சரியமா காட்டியிருக்கார். சாதாரணமா ஒரு உபன்யாசத்திலேயோ இதுலயோ வித்வான்கள் நம்மை போல அடியேறி போலவர்கள் நாம என்ன சொல்றோம், ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு தான் சொல்றோம் தெரியுது. அதே யாராவது இந்த இன்ட்ரடியூஸ் பண்றவர் சுவாமிக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படி இருந்தாலும் நம்ம கூப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன அவளுக்கு எவ்வளவு கோபம் வரும், எந்த மாதிரி எல்லாம் அவ ரியாக்ட் பண்ணுவான்னு அதெல்லாம் ஆச்சரியமா எழுதியிருக்கார் காஞ்சி ஜெகதாச்சாரிய சுவாமி. எதற்காக சொல்ல வரேன்னா அதுதான் இங்க பேக்ரவுண்ட். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், இந்த பகவானுடைய ஒரு ஸ்தோத்திரத்தை பண்றதுக்கு அடியனுக்கு என்ன தகுதி இருக்கு, இந்த பகவான் எப்பேற்பட்டவன், அவனுடைய மகிமை எப்பேற்பட்டது, அதுதான் சொல்றார். தத்வே நயஸ்ய மகிமார்ணவசீகராணு, மகிமா அர்ணவசீகராணு, அந்த பகவானுடைய மகிமை வைபவம் எப்பேற்பட்டதுன்னா அது ஒரு பெரிய கடல் போல. அந்த கடலினுடைய மகிமா அர்ணவ சீக்கரம் அப்படின்னா ஒரு சின்ன சொட்டு, ஒரு பிந்துன்னு சொல்லுவா சம்ஸ்கிருதம். சீக்கரம் அப்படின்னா ஒரு சின்ன சொட்டு, அந்த சொட்டுல ஒரு அணு. அந்த அணுவை யாராலையும் யார் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சக்கியோ நமாதும், புரிஞ்சுக்கவே முடியாது யாராலையும், யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு அப்படி சர்வபிதா மகாத்யை. இந்த உலகத்திலேயே ரொம்ப மிகப்பெரிய தேவதைகள் யாருன்னா சிவன் விஷ்ணு அப்படின்னு சொல்லுவோம். திரிமூர்த்திகள் சிவன் விஷ்ணு, சிவன் ருத்ரன் பிரம்மா அப்படி விஷ்ணுன்னு சொல்லுவோம். பிரம்ம விஷ்ணு மகேஸ்வர விஷ்ணு அப்படி. அதனால நம்முடைய சம்பிரதாயத்தில் நாம் பிரதானமாக சொல்லக்கூடியது வேதங்களுக்கு அனுகுணமாக சாஸ்திரங்களுக்கு அனுகுணமாக பகவானான ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம். அவனுக்காட்டிலும் தாழ்ந்த தேவதைகள் ரொம்ப பெரிய தேவதைகள் யாரு என்ன, ருத்ரனும் சதுர்முகம், அதாவது சதுர்முக பிரம்மான்னு சொல்லக்கூடியவன், பிதாமகன்னு பேர். அப்படியே சர்வகான்னு சிவன், சிவபெருமான்னு சொல்றோம். இவர்கள் மிகப்பெரிய தேவதைகள், ஆனால் பகவானுக்காட்டிலும் ரொம்ப தாழ்ந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டார். அவர்களாலேயே அந்த பகவானுடைய வைபவம் என்கிற ஒரு கடலினுடைய ஒரு சொட்டினுடைய ஒரு அணுவையும் உண்மையாக புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அவளுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு. தத்வேனான்னு ஒரு சப்தம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சுவாமி எம்பெருமானார் தான் இந்த தத்துவ சப்தத்துக்கு விசேஷமான அர்த்தத்தை காட்டியிருக்கார். எங்கன்னு கேட்ட, மனுஷ்யானாம் சஹசிரேஷு கஷ்டித்யததி சித்தையே,
எததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதா. இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம். 2 வார்த்தையில சொல்லி முடிச்சு விடுறேன். அதாவது மனுஷியானா பகவான் என்ன சொல்றான், யாரோ ஒருத்தனுக்குத்தான் உலகத்துல ஆயிரக்கணக்கான ஒரு மக்கள்ல யாரோ ஒருத்தனுக்குத்தான் பகவானை அடையணும் அப்படின்ற ஒரு உத்தேசம் ஏற்படுது. அப்படி அந்த ஆயிரக்கணக்கானவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் யாரோ ஒருத்தனுக்கு அவர்கள் அப்பேற்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள எவனுக்கோ ஒருத்தனுக்கு தான் உண்மையாக என்னுடைய ஸ்வரூபம் தெரியும். 2 வாக்கியமா தான் பண்றார்கள் சங்கரரோ பத்வரோ. ஆனா சுவாமி எம்பெருமானார் என்ன பண்றாருன்னு கஷ்டின்மாம் வேத்தி தத்துவத்தான்னு இருக்கிறபடியாலே உண்மையாக யாரோ ஒருத்தனுக்குத்தான் தெரியும் அப்படின்ற இருக்கிறபடியாலே அதனுடைய கராதரின்னு சொல்லுவார். அதனுடைய லப்தமான அர்த்தம் இதரேது அதத்வதா விதந்தி. மீதி எத்தனையோ பேர் புரிஞ்சுக்கிறார்கள், உண்மையாக புரிஞ்சுக்க மாட்டார்கள் அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்கிறார். இங்கேயும் அப்படிதான். தத்வேன எஸ்ய மகிமார்ணவசீகராணு சக்யோ நமாதும் அபி சர்வ பிதாமகா. எத்தனையோ பேர் பகவானுடைய வைபவம் என்கிற ஒரு கடல், அந்த கடலினுடைய ஒரு சொட்டு, அந்த சொட்டுல ஒரு அணு, அந்த அத்தை எத்தனையோ பேர் புரிஞ்சுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையாக புரிஞ்சுக்கிறதில்லை. ஏன்னா சிவனுக்கும் சதுர்முக பிரம்மாவுக்குமே அதை உண்மையாக புரிஞ்சுக்கக்கூடிய சாமர்த்தியம் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அடியேன் போய் பகவானுடைய ஸ்தோத்திரத்தை பண்றதுன்னா என்ன அர்த்தம்? கர்த்தும் ததீய மகிமஸ்துதி முத்யதாய. வேடிக்கையா தமிழ்ல வச்சனம் சொல்லுவா, தனக்கு தண்ணிக்கு தக்கறாரா தயிருக்கு ஷீட் கொடுத்தானா அப்படின்னு லௌகிக்கமா சொல்லக்கூடிய வச்சனம். எவனோ ஒருத்தன் பிச்சைக்காரன் இருக்கான், அந்த பிச்சைக்காரன் அவனே போய் ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி கொடு, தீர்த்தம் கொடு சாப்பிடுறதுக்குன்னு சொன்ன அதுவே அவனுக்கு கிடைக்காது. பிச்சைக்காராலையும் எத்தனையோ வேற வேற ஒரு ஸ்தரங்கள் எல்லாம் உண்டு இல்லையா? அந்த பிச்சைக்காரனை பார்த்தா யாரும் தண்ணி கூட கொடுக்க மாட்டான், தீர்த்தமும் கொடுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணானா, இப்பேற்பட்டவர்களை நான் அனுப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு தயிரை கொடுங்கன்னு ஷீட்டு கொடுத்து அனுப்பினான்னு சொல்லுவான். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் சிவனுக்கும் சதுர்முகம் மிகப்பெரிய தேவதைகள், அவர்களுக்கே இந்த பகவானுடைய மகிமையினுடைய ஒரு சொட்டினுடைய ஒரு அணுவும் சரியா புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நான் போய் இப்ப ஏற்பட்ட ஒரு காரியம், அடியேன் போய் இப்ப ஏற்பட்ட ஒரு காரியத்துல இறங்கியிருக்கேனே, இது உச்சிதமா அப்படின்னு கேட்டு சொல்றார். மஹ்யம் நமோஸ்து கவையே நிரபத்ரபாய. என்ன லௌகிக்கமா சொல்லுவா, என்ன வெக்கம் மானம் சூடு சுரணை எதுவும் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு தமிழ்ல கேட்கிறாளோ இல்லையோ. அது வெக்கம் அப்படின்றது என்னன்னா, அது ஐயோ இப்ப ஏற்பட்ட காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேனே, இது உச்சிதமா, இது சரியா அப்படின்னு நமக்கே தோணும். அந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு தான் வெக்கம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதம். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல அதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஹ்ரீஹின்னு சொல்லுவா. அது பகவத்கீதையில அது தெய்வீ சம்பத்தா சொல்லப்படுறது அப்படின்னு அடியனுடைய ஆச்சாரியன் அடிக்கடி சாதிப்பார். மார்தவம் ஹ்ரீஹி அச்சாபலம் அப்படின்னு. என்ன எனக்கு ஒரு வெக்கமான எதுவுமே இல்லாமல் இருக்கேனே அப்படின்னு சொல்றோமோ இல்லையா, அதே வார்த்தையை சொல்றார். மஹ்யம் நமோஸ்து, எனக்கே நமஸ்காரம் அப்படின்னு. என்ன வேடிக்கையா இருக்கே, தனக்குத்தானே யாராவது சேவிக்கிறாளா அப்படின்னு கேட்டார். அதற்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையும் சுவாமி தேசிகனா ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ற. லௌகிக்கமா நாம சொல்லுவோம், யாராவது நமக்கு வேண்டாதவர்கள் நாம என்ன பண்ணுவோம், சுவாமி உமக்கு பெரிய நமஸ்காரம் அப்படின்னு என்னை விட்டுவிட சுவாமி உமக்கு பெரிய நமஸ்காரம் அப்படின்றமோ இல்லை. அது சம்ஸ்கிருதத்துல சேகோக்தி அப்படின்னு, அதாவது வியங்கியமான ஒரு வார்த்தை. ஒரு வெக்கம் மானம் இல்லாமல் இருக்கக்கூடிய எனக்கே நான் ஐயோ அப்படின்னு நாம சொல்றோமோ இல்லையோ. அப்படி மஹ்யம் நமோஸ்து கவையே நிரபத்ரபாய. அபத்ரபான வெக்கம்னு அர்த்தம். இந்த வெக்கமே இல்லாம நான் எந்த ஒரு காரியத்தை சிவனோ சதுர்முகனோ பண்றதற்கு முடியாமல் போயிடுத்தோம், அப்பேற்பட்ட மகா காரியத்தை பண்றதற்கு நான்
உத்தியமித்திருக்கிறேன், அதாவது நான் இப்போ தொடங்கி இருக்கேன். இப்ப ஏற்பட்ட எனக்கே நான் இப்படி இருக்கேனேன்னு எனக்கே நான் நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன். இப்படி வெக்கமே இல்லாமல் இருக்கக்கூடிய அடியனுக்கு எனக்கே நான் நமஸ்காரத்தை சொல்லிக்கணும், அந்த ஒரு நிலைமையில இருக்கே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பகவானுடைய மகிமைக்கு பாரமே கிடையாது, அபாரமானது, அதாவது எல்லையே கிடையாது. அப்படின்றதுக்கு எத்தனையோ சுத்திகள், எத்தனையோ ஸ்மிருதிகள் இருக்கு, அப்படியே புராண வச்சனங்களும் தான் இருக்கு. அந்த ஒரு மகிமையானது சிவன் சதுர்முகனுக்கும் தெரியாமல் இருக்கக்கூடியது அந்த அளவுக்கு இருக்குன்னா பகவானுடைய ஒரு மகிமை ஊகையினாலேயாவது நாம புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு. இப்போ யாராவது இப்போ நான் ஒரு பெரிய என்ன சொல்றேன், ராஷ்டிரபதி பவன் மாதிரி ஒரு பில்டிங் நான் கட்ட போறேன் அப்படின்னு நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன். வைத்தியக்காரன் எத்தியோ வளர்றான் அப்படின்னு தானே சொல்றேன். இவனால முடியுமா? 10,000 கோடி செலவாருது, இவன் இடத்துல 50,000 ரூபாய் கூட இல்லை, வைத்தியக்காரன் அப்படின்னு. அதே உதாரணத்தை தான் சுவாமி ஆளவந்தார் இங்க காட்டி என்ன சொல்றாருன்னா, இப்பேற்பட்ட காரியத்துல தொடங்குறேன்னா எனக்கு வெக்கமான எதுவுமே இல்லாமல் இருக்கேன், எனக்கே நான் நமஸ்காரத்தை சொல்லிக்கணும் அப்படின்னு ஒரு சேகோக்தியா சொல்றார். ஐயோ சுவாமி பெரிய நமஸ்காரம், நாம ஒருத்தரை ரொம்ப ஒரு அவமதிக்கிறதுக்காக நாம எப்படி சொல்றோமோ அப்படி தன்னைத்தானே நமனம் அப்படின்னு சொல்லி நமகான்னு சொல்லி தன்னைத்தானே அவர் அவமதித்துக்கிறார். ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு வெக்கம் ஏற்பட்டு இப்படி நான் பண்ணக்கூடாதாக இருந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். நைச்சியம்னா என்ன, நைச்சியானுசந்தானம்னா என்ன, இவர் இறங்கியிருக்கக்கூடிய காரியத்தினுடைய பெருமை, அதனுடைய மகத்துவம் என்ன, தன்னுடைய ஒரு சாமர்த்தியம் எவ்வளவு அல்பமானது, சாமர்த்தியம் இருந்தாலும் அந்த இதுக்கு கம்பேர் பண்ணப்போ இவர் இடத்துல ஒண்ணுமே இல்லைன்றதுதானே உண்மை. அந்த அம்சத்துல ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். இந்த மாதிரியான ஒரு சப்த பிரயோகம் வேற எந்த ஆச்சாரியாலும் பண்ணலன்னு நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. அப்படியே இந்த ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் நாம லௌகிகமா சொல்றோமோ, இந்த தன்னிடத்துல என்ன தோஷங்கள் இருக்கு, தனக்கு இந்த காரியத்தை பண்ற சாமர்த்தியம் இருக்கா அப்படின்னு எல்லாம் யோசிச்சு காரியம் பண்றவா ரொம்ப குறைச்சிருந்தது. சுவாமி ஆளவந்தார் ஆதர்ஷ புருஷர், அவர் இப்படி பண்ணியிருக்காருன்றது நமக்கு எல்லாம் ஆதர்ஷம். ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன், நமக்குள்ள நமக்கு என்ன தோஷங்கள் இருக்கு, நாம பண்றது உச்சிதமானு யாருமே யோசிக்க மாட்டோம். அப்படி யோசிக்கணும் அப்படின்ற ஒரு மால் நமக்கு இந்த ஸ்லோகத்துல எனக்கு தெரியுதுன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை அடியேன் அந்த ஆளவந்தாருடைய திருவடி தாமரைகளிலே சமர்ப்பிக்கிறேன். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. 8வது ஸ்லோகம். யத்வாஶ்ரமாவதி யதாமதிவாப்ய சக்தः ஸ்தௌம்யேவமேவ खलु तेऽपि सदा स्तुवन्तः वेदाश्चतुर्मुखमुखाश्च महार्णवान्तः கோமஜ்ஜதோரணுகுலாச்சலயோர்விசேஷः. இந்த ஒரு ஸ்லோகமும் மிகவும் அற்புதமான ஒரு ஸ்லோகம். முன்னாடி 8வது ஸ்லோகத்துல பகவானுடைய மகிமை எப்பேற்பட்டது, இந்த பகவானுடைய மகிமை என்கிற ஒரு கடலினுடைய ஒரு சொட்டினுடைய ஒரு அணுவும் யதார்த்தமான ரீதியில சிவன் சதுர்முகன் போல இருக்கக்கூடிய மகாமகா தேவதைகளுக்கே புரியாமல் இருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும் போது அந்த மகிமையை வர்ணிப்பதற்கு அடியேனுக்கு என்ன தகுதியே கிடையாதே அப்படின்னு தம்முடைய ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு நாம லௌகிகமான பாஷையில சொல்லலாம், அதை காட்டினார். ஆனா மறுபடியும் லௌகிகமான பாஷையிலேயே சொல்றதா இருந்தால் அவருக்கு செகண்ட் தாட்ஸ் ஏற்பட்டது, இப்படியே ஆகக்கூடாது அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டார். பகவான் எப்பேற்பட்டவன், அப்பேற்பட்ட பெரிய மகிமை இருந்தாலும் கூட பகவானுக்கு அவன் சர்வ சுலபன் இல்லையா, அவனுடைய சௌலபியத்துக்கு ஈடே கிடையாது. அது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்ட, இப்போ ஒரு 5-6 பேர் பிச்சைக்காரா இருக்க,
அந்த பிச்சைக்காரர்கள இந்த எல்லாருக்காட்டிலும் ரொம்ப ஏழையா இருக்கான் அவருக்கு. அப்போ நாம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஏழையா இருக்கான், இவனுக்கு தான் நம்ம முதல் பிச்சை போடுவோம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி ஒரு அசக்தியில அடியனுக்கு விசேஷமான அசக்தி. பிரம்மாவுக்கும் அசக்தி உண்டு பகவானுடைய அந்த மகிமையினுடைய பெருமையை புரிஞ்சுக்கிற விஷயத்துல. அப்படியே சிவனுக்கும் உண்டு. ஆனா அவர்கள் எல்லாருக்காட்டிலும் அடியனுக்கு விசேஷமான ஒரு அசக்தி இருக்கு. ஆனா அந்த அசக்தின்றது எப்பேற்பட்டதுன்னு சொன்ன பகவானுடைய கிருபையை சீக்கிரமாக அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால அடியனுக்கு விசேஷமா அசக்தி இருக்கிறதுனால பகவான் என்ன பண்றாங்க, ஐயோ இவனுக்கு ரொம்ப அசக்தி இருக்கு, இவனுக்கு நம்ம சீக்கிரமே நம்முடைய கிருபையை இவனுடைய விஷயத்துல வர்ஷிக்கலாம்னு தோன்றும். அதனால பகவானுடைய மகிமை அபாரமாக இருந்தாலும் கூட அடியனுக்கு விசேஷமான அசக்தி இருக்கிறபடியாலே பகவானுடைய கிருப்பையாலேயே நான் ஏன் அவனுடைய ஒரு மகிமையை வர்ணிக்க போகக்கூடாது, அடியனுக்கு தெரிந்த அளவுல அடியேன் வர்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்வா அப்படின்னு இப்படி இருந்தாலும் கூட ஸ்ரமாவதி யதாமதிவா அடியனுக்கு எந்த அளவுக்கு முடியறதோ அடியேனு பண்றேன். அடியனுடைய புத்தி எந்த அளவுக்கு தொடங்குறதோ அந்த அளவுக்கு அடியேன் பகவானுடைய ஸ்தோத்திரத்தை பண்ணின தப்புன்னு. ஏன் அப்படின்னு கேட்ட ஸ்தௌம்யேவமேவ கலு அந்த பகவானுடைய மகிமையை ஸ்தோத்திரம் பண்றதற்கு யாருக்குமே சக்தி கிடையாது. வேதங்களுக்கே ஒரு விதமாக அந்த பகவானுடைய மகிமையை வர்ணிக்க இயலவில்லை. அதுக்குதான் என்ன சொல்றது தைத்திரியோபனிஷத்துல, யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா அப்படின்னு ஆனந்தம் பிரம்மணோ தான் மேற்கொண்டு போகுது. அந்த வேதங்களாலேயே இந்த பகவானுடைய ஒரு வைபவத்தை வர்ணிக்கிறது இருக்கட்டும், தங்களுடைய மனசாலேயே அதை கிரகிக்க முடியுது. அப்பேற்பட்ட வைபவம் பகவானுடையது. அதனால அந்த வேதங்களுக்கே முடியல. ஆனா வேதங்கள் பகவானுடைய மகிமையை வர்ணிக்கிறதா இல்லையான்னு சொன்ன கண்டிப்பா வர்ணிக்கும். ஏன்னா வேதைஷ்ட சர்வைரஹமேவ வேத்யா அப்படின்னு பகவானே சொல்றான். எல்லா வேதங்களாலேயும் புரிந்து கொள்ள யோக்கியனாக இருக்கிறவன் யார் அப்படின்னு அடியேன் நான் தான் அப்படின்னு. வேதைஷ்ட சர்வைஹி எல்லா வேதங்களாலேயும் அறியப்படக்கூடியவன் யார், நான் அகமேவ வேத்யா. எப்படி வேதங்கள் தங்களுடைய மனசாலையும் அந்த பகவானுடைய வைபவாதிசயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணித்தோ, அப்படியே அடியேனும் பண்றேன். யத்வா ஸ்ரமாவதி அடியனுடைய சிரமம், அடியனுடைய எந்த அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கோ அது வரையில் பண்றேன். அடியனுடைய புத்தி எவ்வளவு தூரம் பிரசாரத்தை அடையிறதோ அது வரையில் பண்றேன். ஏன்னா அப்படின்னு சொல்லி ஸ்தௌம்யேவமேவ கலு. ஏன்னு கேட்ட தேபி சதா ஸ்துவந்தஹ வேதாஹ சதுர்முக முகாஷ்ச. பிரம்மா இருக்கலாம், சிவன் இருக்கலாம், இந்திராதி தேவதைகள் இருக்கலாம். இவர்களாலேயும் பகவானுடைய மகிமாதிசயத்தை சம்பூர்ணமாக புரிந்து கொள்ள முடியல. ஆனா அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணாம விட்டுட்டாளான்னு கேட்ட விடல இல்லையா. பிரம்மகிருத்த ராமஸ்தவன்னு வருது, ஆச்சரியமா வருது ராமாயணத்துல கடைசியில. சீதா லக்ஷ்மி பவான் விஷ்ணு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்லு. அப்படியே ஸ்ரீமத் பாகவதத்துல வருது. அப்படியே சங்கரனுடைய ஸ்தோத்திரங்கள் எத்தனை இடத்துல வருது. பகவானான ஸ்ரீமன் நாராயணனை எத்தனை இடத்துல சிவன் ஸ்தோத்திரம் பண்ணினான்னு வருது. கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் கேசவ நாமவாம் அப்படின்னு எல்லாம் நிறைய இடங்கள்ல வருது. எல்லா இடத்துலயும் என்னை காப்பாத்தி கொடுத்தியே, என்னை காப்பாத்தி கொடுத்தியே, என்னை காப்பாத்தி கொடுத்தியேன்னு சொல்லி சங்கரன் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய எத்தனையோ இடங்கள் வருது புராணங்கள். சஹஸ்ரநாமாத்தியாயத்திலேயே என்ன வருது கடைசியில,
அப்படின்னு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே அப்படின்னு ஹே மனோரமே தன்னுடைய பத்னியை பார்த்து சொல்றான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே ரமே. எவ்வளவு ஆச்சரியமா சம்ஸ்கிருதத்துல அந்த பிராசங்கள் எல்லாம் வந்திருக்கு. என்னுடைய மனசுல நான் எப்பவும் சந்தோஷப்படுறேன். என்னன்னா ராமா 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 அந்த ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டே நான் ரமிக்கிறேன், சந்தோஷிக்கிறேன் அப்படின்னு. ஆனா அவனுக்கு மட்டும் பூர்த்தி எல்லாம் புரிஞ்சு கொடுத்தாலே புரியல. புரியாமல் இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றது ஆச்சரியமா சொல்றாரு. வேதாக சதுர்முக முகாஷ்ட, வேதங்களும் தங்களாலே பகவானுடைய மகிமாதிசயத்தை சம்பூர்ணமாக அறிய முடியாவிட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணின. சதுர்முகாதி தேவதைகளும் கூட ஸ்தோத்திரத்தை பண்ணினார்கள். அப்படி இருக்கும் போது அடியேன் பண்றதுல தப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டுற. இந்த திருஷ்டாந்தம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோமஜ்ஜதோரணு குலாச்சலையோர் விசேஷ. ஒரு பெரிய பர்வத்தம் இருக்கு. அந்த பர்வத்தமும் சமுத்திரம், பர்வத்தத்தை காட்டும் சமுத்திரம் எத்தனை பெருசு, அதுவும் சமுத்திரத்துல மூழ்கி போறது. ஒரு சின்ன அணு அதுவும் சமுத்திரத்துல முழுகிறதுன்றது ரெண்டுக்கும் சமானம் தானே, அதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. அப்படி அந்த சதுர்முகாதிகளும் தங்களுக்கு அந்த மகிமையினுடைய ஒரு பெருமை, மகிமையினுடைய அதிசயம் தெரியாவிட்டாலும் தெரியாமல் போனாலும் அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். வேதங்களும் பண்ணித்து அவர்களும் எப்படி விபலர்களாக ஆனார்களோ அடியேனும் விபலனானார், அதுல தப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கு ஆச்சரியமான ஒரு பிரமாணம், எத்தனையோ பிரமாணங்களை காட்டுறார்கள் வியாக்கியாதாக்கள். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையும் காட்டுறார், சுவாமி தேசிகனும் தம்முடைய ரகசிய ரக்ஷா என்கிற பாஷ்யத்துல காட்டுறார். ஏன்னா பகவானுடைய வைபவம் அது எப்பேற்பட்டதுன்னு சொன்னார். இஷுக்ஷயான் நிவர்த்தந்தே நாந்தரிக்ஷக்ஷிதிக்ஷயாத் மதிக்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாத். ஒரு இந்த வில்லு நன்றாக ஒரு ஆர்ச்சரியில பெரிய ஒரு சாம்பியன், அவன் என்ன பண்றான்னு ஒரு அம்ப இந்த வில்லேந்து இப்படி விடுறான். விட்டா ஆகாசத்துல எத்தனையோ தூரம் போறது. எத்தனை தூரம் போலாம்? 1000 அடி போலாம், 2000 அடி போலாம், 3000 அடி போலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்படியே கீழே வந்து விழுந்து அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால மறுபடியும் அதனுடைய ஒரு சாமர்த்தியம், எவ்வளவு பவர் இருக்கோ அந்த ஆரோல விடக்கூடியவனுடைய இதுல எல்லாம் சேர்ந்து அந்த அளவு 2000 அடி போலாம், 3000 அடி போலாம். அதுக்கப்புறம் என்ன, ஐயோ ஆகாசத்துல இடமே இல்லைப்பா, எப்படி மேலே போறதுன்னா அதுக்காக கீழே வருத. அந்த பானத்தினுடைய அம்பினுடைய சாமர்த்தியம் ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கு. அதனால அந்த எந்த அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கோ அவ்வளவு 1000 அடி போறது. அதுக்கப்புறம் கீழே விழுந்து விடுது. ஆகாசத்துல இடம் இல்லைன்னு சொல்லி கீழே விழாது. அந்த மாதிரியே மதிக்ஷயான் நிவர்த்தந்தே கோவிந்த குணக்ஷயாதி. அந்த மாதிரி பகவானுடைய குணங்களை அறியறதற்கு நம்முடைய புத்திக்கு சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தாலேதான் நம்முடைய புத்தி நிவர்த்தியாகிறதே தவிர பகவானுடைய குணங்கள் இவ்வளவுதான், இனிமே என்ன இருக்கு கேட்கறதுக்குன்னு அந்த திருஷ்டியில அது குறையவே குறையாது. பகவானுடைய குணங்கள் அபாரம், அனந்தம். நம்முடைய புத்தியினுடைய சாமர்த்தியமோ ரொம்ப குறைச்சு. இந்த புத்தியாலே அந்த பகவானுடைய மகிமையை புரிஞ்சிக்கவே முடியாது சம்பூர்ணமா. அப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு ஓரளவுக்கும் தெரியாமல் போகாதுன்னு அர்த்தம் இல்லை. ஞானிகளா இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா சம்பூர்ணமா புரியுமான கண்டிப்பா புரியவே புரியாது. அப்படின்னு சொல்லி அதற்காக அது அப்படியே நிவர்த்தியாகும். அது they are incompetent in grasping the entire gamut of the qualities of the Supreme Lord. அதனால என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடுது. அதாவது they become
they are being incompetent. ஏன்னா பகவானுடைய குணங்களுடைய விஷயம் அவ்வளவு அபாரமான சமுத்திரம் போல. ஆனா அந்த ஒரு வைபல்யமானது தோஷத்துக்கு காரணம் இல்லை. வேடிக்கையா சொல்லுவாளோ இல்லையோ, இப்போ ஒருத்தனுக்கு ஒரு பெரிய ஒரு இந்த மல்ல யுத்தத்துல விசாரதனாக இருக்கக்கூடியவன் வரான். ஒரு சாதாரணமான குழந்தை போறது, அவன் இடத்துல தோத்துட்ட, அப்பேற்பட்டவன் இடத்துல தோத்தா கூட அது அவமானமே கிடையாது, அப்பேற்பட்டவனோட யுத்தத்துக்கு போனாலே அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த பகவானுடைய ஒரு குணங்களை நாம் சம்பூர்ணமாக தெரிந்து கொள்ளாமல் போனாலும், அது போக முடியாவிட்டாலும் அது எப்பேற்பட்டதுன்னு அது தோஷமே கிடையாது. அது நம்முடைய பராபவம்னு, நம்முடைய தோல்வின்னு நாம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசியில என்ன சொல்றார், கோமஜ்ஜதோரணு. அந்த வேதங்களும் சரி, சதுர்முகாதி மகாத்மாக்களும் சரி, அவர்களும் பகவானுடைய அந்த வைபவத்தினுடைய ஒரு வைபவம் என்கிற கடலினுடைய ஒரு சொட்டினுடைய ஒரு அணுவையும் சம்பூர்ணமாக புரிந்து கொள்ளாமல் போனாலும் ஸ்தோத்திரத்தை பண்ணினார்கள். ஸ்தோத்திரத்தை பண்ணி அவர்கள் கிருதார்த்தர்களாக ஆனார்கள். அவர்கள் they attain fulfillment. அவர்களுக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கணுமோ அந்த பலன் மோக்ஷாதி ரூபமான பலன்கள் கிடைச்சது. அதனால இது ஒரு தோஷம் இல்லை, குணம்தான், அது ஒரு திருஷ்டியில கிரகிக்கணும். அதோட அவர்களும் விபலர்களாக ஆனார்கள். அடியேனும் விபலனாக ஆக போறேன். ஒரு பெரிய பர்வதம் சமுத்திரத்துல முழுகிறது இருக்கும், ஒரு சின்ன அணு முழுகிறதுன்றது ரெண்டுக்கும் சமானம் தானே. அதனால அந்த திருஷ்டியில என்னுடைய சிரமம் எவ்வளவு இருக்கோ, என்னுடைய புத்தி எவ்வளவு இருக்கோ, அடியேனுக்கு தெரிந்த அளவிலே நான் ஸ்தோத்திரம் பண்ண போனேன். அதனால இதுல தோஷம் கிடையாது. அடியேனுக்கு பகவானுடைய விசேஷமான கிருபை கிட்ட போறது, கிடைக்க போறது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா சொல்ற இந்த ஸ்லோகத்துல. யத்வாஷ்ரமாவதி யதாமதி வாப்யசக்தஹ ஸ்தௌம்யேவமேவ கலு தேபி தத சதா ஸ்துவந்தஹ வேதாஹ சதுர்முகமுகாஷ்ச மகார்ணவாந்தஹ கோமஜ்ஜதோரணுகுலாச்சலயோர் விசேஷஹ. அடுத்தது 9வது ஸ்லோகம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. 9வது ஸ்லோகம். உஞ்சைஷ சக்த்யதிசயேன நதேனுகம்ப்யஹ ஸ்தோதாபி து ஸ்துதிகிருதேன பரிஸ்ரமேண தத்ர ஸ்ரமஸ்து சுலபோ மம மந்தபுத்தேஹ இத்யுத்யமோயமுசிதோ மம சாப்ஜநேத்ரா. இந்த ஸ்லோகத்துல முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தினுடைய ஒரு கண்டினியூஷன் அதுதான் நமக்கு தெரியுது. கிஞ்சைஷ சக்த்யதிசயேன நதேனுகம்ப்யஹ அப்படின்னு முன்னாடி நான் விஞ்ஞாபித்தேன். இந்த சதுர்முகாதிகள் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அடியேனும் ஸ்தோத்திரம் பண்ண ஒரு முயற்சியை ஆரம்பித்திருக்கு. ஆனா இதுல என்ன வித்தியாசம்னு கேட்ட, அடியன் முன்னாடி ஒரு உதாரணத்தை கொடுத்தேன், அது இங்க ஸ்பஷ்டமாக சொல்லப்படுறது. அதாவது இப்போ சில பேரெல்லாம் பிக்ஷைக்காக வந்திருக்கிறார்கள். அந்த பிக்ஷையில ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னு, எவன் ரொம்ப ஏழையா இருக்கானோ அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். சாதாரணமா இப்போ வேற இன்னொரு உதாரணத்தை சொல்றதா என்றால், ஒரு 5-6 குழந்தைகள் இருக்கார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு சாக்லேட் கொடுக்கணும்னு எல்லாருக்காட்டிலும் சின்ன பையன் தான் அவனுக்கு தான் முதல்ல கொடுன்னு சொல்லுவோம் இல்லையா? உன் சின்ன பையன் இவனுக்கு முதல்ல கொடுக்கலாம் அப்படின்னு. இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல நாம ஒருத்தருக்கு ஒரு கன்சிடரேஷன் காட்டணும்னு யாருக்கு அதிகமான ஆசக்தி இருக்கோ அவர்களுக்கு தான் காட்டணும். அதனால தைன்ய அதிசயம் எவனுக்கு இருக்கோ
அவனுக்கு விசேஷமாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கிறோம். அப்படி பகவான என்ன பண்றானான்னு கேட்ட நம்ம சம்பிரதாய கிரந்தத்துல எல்லாம் விசேஷமா சொல்றது கிஞ்சன்யமும் அனன்யகதித்துவமும் வேணும். அதாவது பகவானே எனக்கு எந்த கத்தியும் கிடையாது, நீதான் எனக்கு கத்தின்னு யார் சொல்றார்களோ, சொல்றது மட்டும் இல்லை அப்படி அனுசரிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பகவான் விசேஷமாக ஒரு கிருப்பையை காட்டுறான். இதற்கு நிறைய உதாரணங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. லௌகிகமாக ஒரு கதையை நம்முடைய சம்பிரதாயத்துல சொல்றார்கள். லௌகிகமான கதையில அது சம்பிரதாயத்திலேயே இருக்கக்கூடிய கதை. ஆனா வேடிக்கையா சொல்றது, கிரந்தங்கள்ல வரக்கூடிய கதை வந்ததாக தெரியல. ஒரு சமயத்துல பகவானான ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டே து பரே லோகே ஸ்ரீயா சார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணுரசிஞ்சாத்மா பக்தைர் பாகவதை சஹ அப்படின்னு அந்த வைகுண்டத்துல உரகசேனனாக ஆதிசேஷனுடைய தல்பத்துல படுத்துட்டு இருந்தானா. பிராட்டி அவனுடைய திருவடிகளை பிடிச்சு விட்டு இருந்தானா. உடனே வேகமாக பகவான் வந்து ஓடி போனான். போயிட்டு ஒரே க்ஷணத்துல மறுபடியும் 2-3 க்ஷணத்துல உடனே திரும்பி வந்துட்டான். இப்ப பிராட்டி கேட்டாலும், என்ன இது சுவாமி, அப்படி ஒரு க்ஷணத்துல ஒண்ணுமே சொல்லாம கொள்ளாம அப்படி போனீரே, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ பகவான் சொன்னானா, இல்ல ஒரு நல்ல ஸ்ரோத்ரியனாக இருக்கக்கூடிய ஒரு பிராமணன், நல்ல சிக்கா யஜ்னோபவீதங்கள் பூர்த்த புண்டங்கள்லாம் இட்டு இருக்கான். அவன் இந்த லௌகிகமான சப்தம் தான் பரிச்சேரின்னு சொல்லுவா. ஒரு ஏதோ ஒரு அந்த மாதிரி இல்லாதவர்களுடைய ஒரு தெருவில் போயிட்டு இருந்தான். அந்த போயிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய சில அன்ரூலி எலிமெண்ட்ஸ் அப்படின்னு லௌகிகமான பாஷையில சொல்றாளோ இல்லையோ, அவர்களெல்லாம் அவனை ஹிம்சப்படுத்தினாலும் படுத்தினா உடனே அவன் நாராயணா என்னை காப்பாத்துப்பான்னு சொன்னான். அப்படி அவன் கூப்பிட்டானேன்னு உடனே ஓடி போனேன் அப்படின்னு சொன்னான். அப்போ உடனே பிராட்டி கேட்டாலும், என்ன ஆச்சு, அப்புறம் ஏன் உடனே திரும்பி வந்துட்டீங்களே, என்ன ஆச்சு, அவனை ரட்சித்தீங்களா அப்படின்னு கேட்டு. அதுக்கு உடனே பகவான் சொன்னானா, நான் ஏன் ரட்சிக்கணும், ஏன் அப்படின்னு என்ன அர்த்தம், நாராயணா என்னை காப்பாத்துன்னு சொன்ன உடனே ரட்சிக்கிறது உன்னுடைய கடமை இல்லையா அப்படின்னு. இல்லை, என்னுடைய கடமைதான், நான் ரட்சிக்கிறதுக்கு தான் போனேன். ஆனா நான் எப்படி போய் அவனை ரட்சிக்கிறதுக்குள்ள அவனும் ஒரு கல்லை எடுத்து அவளுடைய பேர்ல தூக்கி போடுறதுக்கு சித்தமா இருந்தா, இனிமே எனக்கு ஒன்றும் வேலை கிடையாதுன்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு சுவாரஸ்யமா சொன்னான்னு கதை. அதை நம்முடைய சம்பிரதாயத்துல பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கார்கள் அப்படின்னா, ஸ்வரக்ஷணே ஸ்வான்மயம் கூடாது, என்ன நானே காப்பாத்திக்கிறேன்னு பகவான் வருமான், எனக்கு எந்த அர்ஹத்தையும் இல்லைன்னு உண்மையாக நமக்கு அந்த பாவனை இருக்கணும். வாயில சொல்ல மட்டும் போறாது. எனக்காட்டிலும் அசக்தனாக இருக்கக்கூடியவன் இந்த உலகத்துல யாரும் இல்லை, அதனாலதான் நீ என்னை காப்பாற்றணும்னு நமக்கு உண்மையான ஒரு மனப்பான்மை ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் அவன் கண்டிப்பாக காப்பாற்றுறான். அந்த மாதிரி யாருக்கு அசக்தி அதிசயம் இருக்கோ அவர்களை விசேஷமாக சீக்கிரமாக காப்பாற்று. அதுல அந்த துவரை ஏற்பட்டு. அதுதான் சுவாமி பராசர பட்டர் ஆச்சரியமா பகவத ஸ்வராயை நமஹா, ஆஷ்ரிதர்களை காப்பாற்றுவதில் பகவானுடைய துவரைக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது, அதுக்கு சமானமாக எதுவுமே கிடையாதுன்னு காட்டு. எல்லாம் சொல்றது ரொம்ப விஸ்தாரமா. ஆதன்றிதமூபதி பிரஹிதமஸ்தமஸ்வீகிருதான் ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தை காட்டுறார். அந்த கஜேந்திர ஆழ்வானை ரட்சிப்பதற்காக எவ்வளவு வேகமாக போனான் பகவான் அப்படின்னு. பகவானுக்கு நமகான்னு சொல்லல, இந்த பகவானுடைய அந்த வேகத்துக்கு பகவதா துவராயை நமகா அப்படின்னு. அப்படி கிஞ்சைஷ சக்தியதிசயேன நதே அனுகம்பியா, எனக்கு சக்தி இருக்கு என்ற திருஷ்டியில இல்லை, சக்தியே கிடையாது என்ற திருஷ்டியில எனக்கு விசேஷமான ஒரு அனுகம்பையை நீ காட்டணும்.
ஏன்னா ஸ்தோதாபிது ஸ்துதி கிருத்தேன பரிஸ்ரமேண தத்ர ஸ்ரமஸ்து சுலபோ மம மந்த புத்தே. அப்படி இருக்கிறபடியாலையும் உன்னுடைய பரம சௌலபியத்தாலேயும் சௌஷீல்யத்தாலேயும் இந்த எல்லா குணங்களாலேயும் எனக்கு சுலபமாக நான் ஸ்தோத்திரத்தை பண்ண முடியும்னு எனக்கு தோன்றுது. ஏன்னா அடியேன் மிகவும் மந்த புத்தி தான். என்னுடைய புத்திக்கு ஒரு விதமான ஒரு விசேஷமும் கிடையாது. ரொம்ப மந்தமான புத்தி தான். அப்படி இருந்தாலும் கூட உன்னுடைய கிருப்பை எப்பேற்பட்டது, உன்னுடைய தயாவாத்சல்யாதிகள், அதாவது சௌலபியம் சௌஷீல்யம் அப்படியே வாத்சல்யம், இந்த குணங்கள் எல்லாம் எப்பேற்பட்ட குணங்கள். அதையெல்லாம் பார்க்கும் போது தத்ர ஸ்ரமஸ்து சுலபா, மந்த புத்தியாக இருந்தாலும் கூட எனக்கு சுலபமாக இந்த ஒரு காரியம் பண்ண முடியும். அதாவது இப்போ ஒருத்தன் ரொம்ப ஏழையா இருக்கான், அவனிடத்துல ஒரு பைசாவும் கிடையாது, இவனுக்காட்டிலும் ஏழைகளே கிடையாதுன்னு இருக்கு. யாரோ ஒரு பணக்காரன் வந்து உனக்கு 10,000 கோடி ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான், அவனுடைய காரியம் ரொம்ப சுலபமா நடந்து. அதே மாதிரியாக அடியன் ரொம்ப மந்த புத்தியாக இருந்தாலும் கூட உன்னுடைய கிருப்பையாலே இந்த பெரிய காரியத்தையும் நான் சுலபமாக சாதிக்க முடியும். இதி உத்யமோயம் உச்சிதா, இதி மம உத்யமோயம் உச்சிதா. உன்னுடைய கிருப்பையினுடைய ஒரு பெருமை அவ்வளவாக இருக்கிறபடியாலே என்னுடைய இந்த உத்தியமம் முயற்சியானது உச்சிதமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி யார சம்போதனம் பண்றார்? இதிச்சாப்ஜனேத்ரா, கமலத்தை போல கண்களை உடையவனான ஹே பகவானே, ஹே நாராயணா, ஹே பகவானே ஸ்ரீமன் நாராயணனே, அயம் உத்தியமஹா உச்சித ஏவா. இந்த எல்லா காரணங்களாலேயும் அடியேனுடைய இந்த முயற்சியானது உச்சிதமாகத்தான் இருக்கிறதே தவிர அனுச்சிதமில்லை. அதனால இனிமே நான் உன்னுடைய ஸ்தோத்திரம் என்கிற ஒரு காரியத்துல இறங்க போறேன், இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தோத்திரத்துல இந்த ஸ்லோகத்துல சுவாமி விஞ்ஞாபிக்கிறார். யதா பிரகாரம் ஆச்சரியமான விஷயம். அதாவது முதல்ல தமக்கு இந்த அருகதை இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு யோசனை. அருகதையே கிடையாதே, எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வேதங்கள் அப்படியே சதுர்முகாதி தேவதைகள் அவர்கள் எல்லாரும் கூட அப்படி பண்ணினார்கள். அவர்கள் ஒரு என்ன சத்தையை பெற்றார்களோ அதெல்லாம் நாம பார்க்கும் போது இது பண்ணலான்னு தோன்றுது. அதுக்கும் பேர்ல பகவானுடைய கிருப்பை அசாதாரணமான கிருப்பை. அது அசக்தர்கள் யார் அதிசயித்தமான அசக்தர்களை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்துல விசேஷமாக வர்ஷிக்க போறது. அதனால அந்த பகவானுடைய கிருப்பையே பிரதானமாக வச்சும் நான் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணினால் அது தப்பு கிடையாதுன்றது மட்டும் இல்லை, விசேஷமாக உச்சிதமான காரியம்தான் அப்படின்னு. எப்படி ஒரு பருவக்கிரமம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதம். முதல்ல நம்முடைய யோசனை எப்படி வருது, இப்படி வந்தது, அதுக்கப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் இப்படி அப்படின்னு சொல்லி ஹே அப்ஜநேத்ரான்னு சொல்றோம். இந்த கமலக்கண்ணன் அப்படின்னு முன்னாடியும் அரவிந்த பாதாரவிந்தம் அரவிந்த விலோச்சனஸ்யா, அங்கேயும் அதே சப்தம் தான், அதே அர்த்தம் தான், இங்கேயும் அதே சப்தம் தான், அதே அர்த்தம். இதை நம்ம பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்றார்கள்னா, இங்கேயே அவர் மங்களத்தை பாடினார் பகவானுக்கு. அந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனமே மங்களப்பிரதம். நம்ம தர்க்க சாஸ்திரத்துல இப்படியே வெவ்வேறு சாஸ்திரங்களிலே நாம பார்க்க போனால் முதல்ல ஒரு கிரந்தத்தை பண்ணணும்னா மங்களத்தை பண்ணணும். மம் பாபம் கலயதீதி மங்களம். ஒரு கிரந்தத்தை நிர்விக்னமாக முடிப்பதற்காக பண்ணக்கூடிய காரியத்திற்கு மங்களம்னு பேரு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மங்களத்துல என்ன பண்ணணும்னு சொன்ன, அது பகவத் நாமாவை சொல்லணும். அந்த பகவன் நாமாவை அப்ஜநேத்ரா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகத்திலேருந்து இந்த கிரந்தம் ஆரம்பிக்கிறது. இதுவரையில் பீட்டிகை. அதனால இங்க அப்ஜநேத்ரான்னு சொல்லி
அதுக்கு என்ன சொல்றார்கள்? மகாபாஷ்யம் என்கிற ஒரு அற்புதமான கிரந்தம். இந்த மகாபாஷ்யத்துல என்ன சொல்றார்கள் அப்படின்னா, மங்களாதீனி மங்கள மத்தியானி மங்களாந்தானி சாஸ்திராணி பிரசந்தே பவந்தி ஆயுஷ்மத் புருஷகாணி. ஆரம்பத்திலையும் மங்களம், கடைசியிலையும் மங்களம், மத்தியத்திலையும் மங்களம். அந்த மங்களம் எதுன்னு சொன்னா பகவன் நாம சங்கீர்த்தனம் தான். அதுக்குதான் பிரசித்தமான ஸ்லோகம் நார்த் இந்தியால அவ நிறைய சொல்ற, நித்தியம் சொல்ற. மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதன மங்களம் புண்டரீகாட்ச மங்களம் கருடத்வஜ மங்களம் புண்டரீகாட்ச. இவனே மங்களம், அவனே மங்களஸ்வரூபம். புண்டரீகாட்சேன மங்களம்னு சொல்லல, புண்டரீகாட்சா மங்களம் அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி புண்டரீகாட்சான கமலக்கண்ண அதே அர்த்தம் தான். அந்த சப்தத்தையே எங்க சொல்றார், மமச்சாப்ஜனேத்ரா அப்படின்னு சொல்லி மங்களத்தினுடைய இந்த பீட்டிகையினுடைய முடிவிலையும் மங்களம், கிரந்தத்தினுடைய ஆரம்பத்திற்கும் மங்களம். அப்படி அந்த பகவானே மங்களஸ்வரூபனாக இருக்கிறபடியாலே அவனுடைய பெயரும் மங்களஸ்வரூபமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ஜநேத்ரான்னு சம்போதனத்தோட ஸ்லோகத்தை முடிக்கும். இந்த ஸ்தோத்திரமானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம். ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு எதுக்கு பேருன்னா, ஸ்தோத்திரங்களிலே எல்லாம் உத்தமோத்தமமான ஸ்தோத்திரமாக இருக்கிறதுனால இதுக்கு ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு அன்வர்த்தமான பெயர். அந்த ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ரொம்ப சமமான விஷயம். இருந்தாலும் கூட 2 ஆச்சாரியர்கள் அதற்கு பாஷ்யத்தை அனுகிரகித்திருக்கிறார்கள். சுவாமி பெரியவாச்சனம் பிள்ளை மணிப்பிரவாளத்துல ஒரு அற்புதமான பாஷ்யத்தை அனுகிரகித்திருக்கிறார். அப்படியே சுவாமி தேசிகன் ரகசிய ரக்ஷான்னு ஒரு அற்புதமான வியாக்கியானத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 2 வியாக்கியானத்தையும் நாம் படித்தால் எத்தனை அர்த்தங்கள் இதுல கூடமாக இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஆனால் அந்த அர்த்தங்களை எல்லாம் நம்ம சொல்றதற்கு சொல்றவர்களுக்கும் விசேஷமான ஒரு பாண்டித்யம் வேணும், கேட்கிறவர்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஞானம் இருக்கணும். கேட்கிறவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு விசேஷமான ஞானம் இருந்தாலும் கூட சொல்றவனாக இந்த சில பாசுரங்களுக்கு, இந்த சில ஸ்லோகங்களுக்கு மட்டும் அர்த்தத்தை இப்பொழுது விஞ்ஞாபித்திருக்கக்கூடிய அடியேனுக்கு விசேஷமான அர்ஹத்தை எதுவுமே கிடையாது, உண்மையாகவே சொல்லக்கூடிய விஷயம். அப்படி இருந்தாலும் கூட 2 வார்த்தைகளிலே இந்த ஒரு 4 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை சுலபமாக புரியும்படியாக அடியேன் சொல்றதற்கு ஒரு முயற்சியை பண்ணி இருக்கிறேன். இந்த முயற்சி சபலமா விபலமான்றது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களாக இருக்கக்கூடிய நீங்க தான் நிச்சயிக்கணும். ஆனால் இந்த 2 வார்த்தையை சொல்றதற்கே ஒரு காரணம் யாருன்னு சொன்ன, இந்த ஒரு உபன்யாசமாலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஸ்ரீ 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 யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய அசாதாரணமான விரேகத்துக்குமான கிருப்பைதான். அவருடைய கிருப்பையால தான் இந்த 2 வார்த்தையை இங்கே விஞ்ஞாபித்திருக்கேன். மேற்கொண்டு அவருடைய கிருப்பைக்கு சத்பாத்திரராக இருக்கக்கூடிய அடியனுடைய சிறுதகப்பனார் ஸ்ரீ வெங்கட கிருஷ்ணமாச்சார சுவாமி, மண்டியம் அனந்தாம்பிள்ளை வெங்கட கிருஷ்ணமாச்சார சுவாமி, அவருடைய அனுகிரகத்தாலையும் அடியேன் 2 வார்த்தையை விஞ்ஞாபித்திருக்கிறேன். இதோட அடியனுடைய ஒரு சின்ன அடியேன் சிறிய ஞானத்துன்னு சொல்லக்கூடிய கிரமத்துல இருக்கக்கூடிய அடியனுக்கு ஓரளவுக்கு ஞானத்தை, அவர்கள் பெரிய ஞானிகளாக இருந்தாலும் கூட அடியனுடைய பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய காரணத்தால் அடியனுக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணின அடியனுடைய திருத்தகப்பனாரான ஸ்ரீ லட்சுமி தாத்தாச்சார சுவாமியும், அடியனுடைய பரமாச்சாரியராக இருக்கக்கூடிய ஸ்ரீ கொத்தமங்கலம் சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளையும் நான் பஜித்து அவர்களுக்கும் அடியனுடைய பிரணாமங்களை சமர்ப்பித்து இந்த ஒரு வாக்புஷ்பத்தை பரமாச்சாரியராக இருக்கக்கூடிய சுவாமி ஆளவந்தாருடைய திருவடித்தாமரைகளுக்கும் அவருடைய அனுகிரகத்திற்கு விசேஷமாக பாத்திரரான சுவாமி எம்பெருமானாருடைய திருவடித்தாமரைகளுக்கும், அப்படியே நமக்கு எல்லோருக்கும் இப்பொழுது பிரத்யக்ஷ எம்பெருமானாராக இருக்கக்கூடிய
ஸ்ரீ 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 எதிராஜ ஜீயர் சுவாமிகளுடைய திருவடி தாமரைகளுக்கும் சமர்ப்பித்து அடியேன் விரமிக்கிறேன். அடியேன் சொன்ன வார்த்தைகளில் எந்த குற்றங்குறைகள் இருந்தாலும் கூட பாகவதோத்தமர்கள் எல்லோரும் அதை க்ஷமித்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சு அடியேன் விரமிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நமோ சிந்த்யாத்புதாக்லிஷ்ட ஞான வைராக்யராசயே நாதாய முனயே காத பகவத்பக்தி சிந்தவே அச்சேத்ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோஹந்தமாதృశः புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்தக்ஷயாய ச ஸ்ரீமானாவிரபூத்பூமௌ ராமானுஜ திவாகரः தணீகிருத விரஞ்சாரி நிரங்குஷ விபூதயः ராமானுஜ பதாம்போஜ சமாஸ்ரயணசாலினः. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே